ஹாய், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கிச்சன் எப்படி அலங்கோலமாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ நமக்கு அது எப்படி இருந்தாலுமே ஒரு பொருள் புதுசாக வீட்டுக்கு வந்துட்டு அந்த பொருள் மேலேயே கண்ணாக இருக்கும், பிரித்து பார்க்கணும் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு சொல்லி அதான் பார்த்துட்ருக்கேன். என்னோடய டாக்டர் வந்து ஒரு எக்ஸ்போக்கு போயிருந்தாங்க, ஒரு ப்ரமோஷனுக்கு. அங்கே ஒரு சில பொருட்கள் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அந்த பொருளுக்கு ஒழுங்காக ப்ரைஸ் பணம் கரெக்டாக கொடுத்துருக்காங்களா இல்லையா, அழகாக இருக்கான்னு தான் ஒன்றா எடுத்து பார்த்துட்ருக்கேன். இந்த மேட்டும் அதில் ஒன்று. ஒரு மேட்டுக்கு 90 ரூபீஸ் கொடுத்துருக்காங்க. 90 ரூபீஸுக்கு வர்த்தான மேட்டு தான். ரொம்ப நாளாக கேட்டிருந்தேன், வீட்டுக்கு மேட்டு வேணும்னு சொல்லிட்டு அது வர்த்தாக வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அடுத்து ஒன்றில் ஃப்ளவர் இருக்குது, ஒன்றில் லீஃப் இருக்குது. ரெண்டுமே ரொம்ப அழகாக இருக்குது. வீடை க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மேட்டை போட்டு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. அடுத்தபடியாக மளிகை பொருள் போட்டு வைக்கிறதுக்கு ரெண்டு டப்பா வாங்கிட்டு வந்திருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ரெண்டுக்குமே 90 ரூபீஸ் தானாமா. அப்போது 45 ரூபீஸ் வரும்னு நினைக்கிறேன். அப்படி தான் கணக்கில் கொஞ்சம் வீக்கு. 45 90 கரெக்டு. அப்போ ஈச் ஒன் 45 ரூபீஸ் வரும். 45 ரூபீஸ்னால் தாராளமாக வாங்கிக்கலாம். நல்லா ஸ்ட்ரென்த்தாக நல்லா இருக்குது. இதெல்லாம் கண்டெய்னர்லாம். அதை இன்னும் 4 வாங்கிட்டு வந்திருக்கலாம் இல்லடின்னு கேட்டேன். நீ திட்டிடுவே இல்லையோம்மான்னு சொல்லிட்டு 2 வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது அம்மனுக்கு பிடிச்ச சிங்கம் தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும். பீங்கானில் எனக்கு பிடிக்கும்னு தெரிஞ்சு பீங்கானில் இருக்கிறத வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அடுத்தபடியாக என்ன வாங்கிட்டு வந்திருந்தாங்கன்னா கத்தி, நைஃபும் அண்ட் சிசரும். எவ்வளோதான் சிசர் வீட்டில் இருந்தாலும் நமக்கு பத்தாது, அது எங்கே போடுறோன்னே தெரியாது. சிசரை தேடிட்டே இருப்போம், அதுக்காக வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதோட இன்னொரு நைஃப் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இது வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இதெல்லாம் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன். அதெல்லாம் ஒரு செக் பண்ணிட்டு இருந்தேன். கிச்சனில் இந்த லைட்டை போட்டு பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஆப்போசிட் சைடில் விண்டோ இருக்கு இல்லையா, விண்டோக்காக ஒரு சில லைட்ஸ் வாங்கியிருந்தேன், ஸ்டார் லைட்ஸ் எல்லாம். ஸ்டார் லைட்ஸையும் போட்டு பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி நம்ம வீடியோ எடுக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி போடும்போது ரொம்பவே எலகண்ட்டாக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட் சேஞ்சஸ் கிடைக்கும். ஒரு சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் செக் பண்ணதுக்கப்புறம் தினசரி வேலை தான், நம்ம வேலை செய்ய வேண்டியது ஆரம்பிக்கணும் இல்லையா. ஸோ தினசரியாக வேலையை மார்னிங்லேயே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எல்லா வேலையும் முடிச்சுட்டு எங்களுக்கு இன்றைக்கி ஒரு வெளியே போக வேண்டிய வேலை இருந்துச்சு. வெளியே எங்கன்னா ஒரு ப்ரமோஷனுக்கு தான். லாஸ்ட் டைம் வந்து நாங்கள் விஜய் டிவிக்கு போயிருந்தோம். அங்கே என்னோடய டாக்டர் வந்து சொல்கிறதுக்கு என்னங்க ரொம்ப பிரமாதமாக பேசலன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த டைம் தமிழால் கூப்பிட்டுருந்தாங்க, போயிருந்தோம், நல்லாவே பேசியிருந்தாங்க. ஸோ அங்கே ஒரு 8 o'clock வீட்டிலேருந்து கிளம்புனோம். அங்கே ரீச் ஆகும்போது 10:30 எல்லாம் ஆயிடுச்சு. மார்னிங் வந்து எங்களுக்கு டிஃபன் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2:30 முடிஞ்சிருச்சு. அப்புறம் லஞ்சும் ரெடி பண்ணியிருந்தாங்க. நல்லாவே கவனிச்சுக்கிட்டாங்க. லஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த மாதிரி ப்ரோக்ராம்லலாம் அவங்க பேசுகிறாங்களோ இல்லையோ, போகிறதே எனக்கு ஒரு பெருமையான விஷயமா நினைக்கிறேன். விஜய் டிவியில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ தமிழால் இது வந்து எப்போது டெலிகாஸ்ட் பண்ணுவாங்கன்னு நெக்ஸ்ட் வீக் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. விருப்பம் உள்ளவங்க நீங்கள் பார்க்கலாம். அன்னையடே எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவே போச்சு. வீட்டுக்கு வந்தாச்சு, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் மறுபடியும் என்னோடய வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வாழ்க